இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வந்து 5 சூட்ச்ம பூதங்கள், அதிலிருந்து 19 சூட்ச்ம சரீர அம்சங்கள் வரப்போகின்றது. இங்கேயும் ஒரு கால்குலேஷன் இருக்கு. இந்த சூட்ச்ம பஞ்சபூதங்கள் இருக்குல்லவா, அதை நம்ம இனி தனியா வச்சுக்குவோம். இனி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிடையாது. ஒவ்வொரு பூதங்களுக்குள்ளும் இருக்கிற இந்த ஸ்பெஷல் குவாலிட்டி, சப்தம், ஸ்பரிசம் முதலியவற்றை நம்ம இனி மறந்துடுவோம். ஏன்னா அதை நம்ம சேர்த்துக்கிட்டா புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும். இப்போ இந்த சூட்ச்ம பஞ்சபூதங்களை வரிசையா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பூதங்களுக்குள்ளும் பார்த்தீங்கன்னா 3 குணங்கள் இருக்கு அப்படின்னு கற்பனை பண்ணிக்குவோம். இது எப்படி பண்ணிக்கணும்னா, ஆகாசம் பிளஸ் 3 குணங்கள், சத்வ ரஜஸ் தமஸ், வாயு பிளஸ் 3 குணங்கள், அதே போல 5ம். இப்ப நம்ம மனசுல என்ன இருக்குதுன்னா, பஞ்ச சூட்ச்ம பூதங்கள் பிளஸ் 3 குணங்கள். இனி சிருஷ்டி எப்படி வரப்போகுதுன்னா, ஆகாசத்துல இருக்கிற சத்வ அம்சத்திலிருந்து சூட்ச்ம சரீரத்துடைய எந்த பகுதி தோன்றியது, ரஜோ குணத்திலிருந்து எந்த பகுதி தோன்றியது, தமோ குணத்திலிருந்து எந்த பகுதி தோன்றியது என்று பார்க்க போகிறோம்.